ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 613 கட்டளைகள் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதே. அந்த கட்டளைகளில் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியங்களை நேற்றைய தினத்தில் 91 கட்டளைகளை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே 92லிருந்து நாம் முதல்ல பொருத்தனையின் தொடர்பில் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் என்ன என்றும், ஆச்சாரங்கள் தொடர்பிலையும், பரிசுத்த ஸ்தலத்துக்கான காணிக்கையின் தொடர்பிலையும், ஓய்வு வருடத்தின் தொடர்பிலையும், பலி விலங்குகளின் தொடர்பிலையும் உள்ள காரியங்களை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நசரேய விரதம் எடுத்தவர் விரதகாலம் முடியும் வரை அவர் முடியை வளரவிட வேண்டும் என்று என்னாகமம் 6:5 குறிப்பிடுகிறது. விரதகாலம் முடிந்தவுடன் தலையை சிரைத்து முடியை பலியாக்க வேண்டும் என்னாகமம் 6:18 பார்க்கிறோம். ஒருவர் ஆணைகளையும் நேர்ச்சைகளையும் நிறைவேற்ற வேண்டும். உபாகமம் 23-24. பெண் பிள்ளைகள் தொடர்பில் வரையறைகளுக்கு ஏற்ப நிறைவேற்ற வேண்டும். திருமணம் ஆனவர்களுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் அத்தகப்பனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறவங்க என்றெல்லாம் அந்த நிபந்தனைகள் காணப்படுகிறது. என்னாகமம் 30:3. ஆச்சாரங்கள் தொடர்பில் என்ன வருதுன்னா, பிணங்களை தொடுகிறவர் தீட்டுப்படுவார். லேவியராகமம் 11வது அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் 24வது வசனம். அசுத்தமான விலங்குகளை தொடுபவர் தீட்டுப்படுவார். லேவியராகமம் 11:29-31 வரையிலும். தீட்டான பொருளை தொடும் உணவு தீட்டாகும். லேவியராகமம் 11:34. மாத விலக்கு பெண் தீட்டுப்பட்டவள். லேவியராகமம் 15:19. பிள்ளை பேருக்கு பின் குறித்த காலம் வரை பெண் தீட்டாக இருப்பார். லேவியராகமம் 12:2. குஷ்டரோகி தீட்டுப்பட்டவர், அவர் லேவியராகமம் 13:3 பார்க்கிறோம். குஷ்டரோகம் பிடித்த உடை தீட்டானது. லேவியராகமம் 13:51. குஷ்டரோகம் பிடித்த வீடு தீட்டானது. லேவியராகமம் 14:44. பிரமியமுள்ள மனிதர் தீட்டானவர். லேவியராகமம் 15:2. பிரமியம் தீட்டானது. லேவியராகமம் 15:16. உதிர ஊரல் உள்ள பெண் தீட்டானவள். லேவியராகமம் 15:19. மனித பிணம் தீட்டானது. லேவியராகமம் 19:14. தீட்டு கழிக்கும் ஜலம் தீட்டுப்பட்டவனை தூய்மையாக்கும். படாதவர்கள் தொட்டால் தீட்டுப்படுத்தும். என்னாகமம் 19:13 மற்றும் 21. தீட்டுப்பட்டோர் தண்ணீரில் மூழ்கி சுத்தமாக முடியும். லேவியராகவும் 15:16. குஷ்டரோகம் குணமாகும் போது குறிப்பிட்ட ஆச்சாரங்களை கடைபிடிக்க வேண்டும். லேவியராகவும் 14:12. குஷ்டரோகி முடியை சவரம் செய்ய வேண்டும். லேவியராகவும் 14:9. சுத்தமாகும் வரை குஷ்டரோகி தலையை மூடாமல் வஸ்திரத்தை கிழித்து தீட்டு என கூறி நடக்க வேண்டும். இது லேவியராகவும் 13:45 பார்க்கிறோம். சிவப்பு கடாரியின் சாம்பலை தீட்டு கழிக்கும் சுத்திகரிப்புகளுக்காக பயன்படுத்த வேண்டும். என்னாகமம் 19:2-9 வரை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து பரிசுத்த ஸ்தலத்திற்கான காணிக்கையின் தொடர்பில் தங்களை பொருத்தனையாக்குவோர் அதற்குரிய மதிப்பு பொருளை தேவாலயத்துக்கு செலுத்த வேண்டும். லேவியராகமம் 27:2-8 வரை. சுத்தமற்ற மிருகத்தை நேர்ந்தால் ஆசாரியன் மதிப்பின்படியான பணத்தை தேவாலயத்துக்கு செலுத்த வேண்டும். லேவியராகமம் 27:11-12. வீட்டை நேர்ந்தாலும் ஆசாரியன் மதிப்பின் படியான அந்த பணத்தை தேவாலயத்துக்கு செலுத்த வேண்டும். லேவியராகமம் 27:14. நிலத்தை நேர்ந்தாலும் ஆசாரியர் மதிப்பின்படியான பணத்தை தேவாலயத்துக்கு செலுத்த வேண்டும். லேவியராகமம் 27:16, 22 மற்றும் 23 நம்ம பார்க்க முடியும். பரிசுத்த பொருள்களின் தொடர்பில் தவறு செய்தார் பொருளின் மதிப்பும் அதனுடன் 1/5 அதிகமாகவும் செலுத்த வேண்டும். லேவியராகமம் 5:16. 4வது ஆண்டு மரத்தின் கனி தூய்மையானது, அதனை தேவாலயத்தில் வைத்து மட்டுமே உண்ணலாம். லேவியராகமம் 19:24. நிலத்தின் அறுவடை செய்யும் போது ஓரத்தில் இருப்பதை தீர அறுக்காமல் விட வேண்டும். லேவியராகமம் 19:9. சிந்தி கிடக்கிற கதிர்களை ஏழைகளுக்காக விட்டுவிட வேண்டும். லேவியராகமம் 19:10. மறந்து வைத்த அரிக்கட்டை ஏழைகளுக்காக விட்டுவிட வேண்டும். ஆகமம் 24:19. சிந்துகிற திராட்சை பழங்களை ஏழைகளுக்காக விட்டுவிட வேண்டும். லேவியராகமம் 19:10. திராட்சை தோட்ட பின் அறுப்பை அறுக்காமல் ஏழைகளுக்காக விட்டுவிட வேண்டும். லேவியராகமம் 19:10. முதற் பலன்கள் தேவாலயத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். யாத்ராகமம் 23:19. முதற் பலன்களின் காணிக்கையை ஆசாரியர்களுக்கு கொடுக்க வேண்டும். உபாகமம் 18:4.
தசம பாகத்தை லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டும். லேவியராகமம் 27:30, என்னாகமம் 18:24. இரண்டாவது தசம பாகத்தை எருசலேமில் வைத்து உண்ண வேண்டும். உபாகமம் 14:22. லேவியர் தசம பாகத்தை ஆசாரியர்களுக்கு வழங்க வேண்டும். என்னாகமம் 18:26. ஒவ்வொரு 7 ஆண்டுகளுக்கும் இடையே வரும் 3ஆம் 6ஆம் ஆண்டுகளில் 2ஆம் தசம பாகத்தை ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். உபாகமம் 14:28. தசம பாகங்களை வழங்கிய பின் அறிக்கையிட வேண்டும். உபாகமம் 26:13. முதற் பலனை ஆலயத்துக்கு கொண்டு வரும்போதும் அறிக்கையிட வேண்டும். உபாகமம் 26:5. பிசைந்த மாவினுடைய முதற் பங்கை ஆசாரியர்களுக்கு கொடுக்க வேண்டும். என்னாகமம் 15:20 குறிப்பிடுகிறது. அதே போல ஓய்வு வருடத்தின் தொடர்பில் பார்க்கிற பொழுது 7ஆம் ஆண்டில் தானே பயிராகும் அனைத்தும் அனைவருக்கும் பொதுவானவை. யாத்திராகமம் 23:11. ஓய்வு ஆண்டில் நிலத்தை பயன்படுத்தாமல் விட வேண்டும். யாத்திராகமம் 24:11. யுபிலி ஆண்டு பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். லேவியராகமம் 25:10. பாவ நிவாரண நாளில் எக்காலம் தொனிக்கப்பட வேண்டும். எபிரேய அடிமைகள் விடுதலையாக்கப்பட வேண்டும். இது யுபிலி வருஷத்தில் வரக்கூடிய காரியத்தை குறிக்கிறது. லேவியராகமம் 25:24. மதில் சூழ்ந்த பட்டண வீட்டை விற்றவர் ஒரு ஆண்டுக்குள் மீட்டுக்கொள்ள வேண்டும். லேவியராகமம் 25, 29 மற்றும் 30. யுபிலி ஆண்டில் நிலங்கள் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும். லேவியராகமம் 25, 24. கானானில் சென்றவுடன் யுபிலி ஆண்டு எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட வேண்டும். லேவியராகமம் 25:8. 7ஆவது ஆண்டில் எபிரேயரின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். உபாகமம் 15:3. 7ஆவது ஆண்டில் அந்நியர்களுடைய கடன்களை திரும்ப வாங்கிக் கொள்ளலாம். உபாகமம் 15:3. விலங்குகளின் தொடர்பில் பார்க்கிற போது பலி விலங்குகளில் ஆசாரியர்கள் தங்கள் பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். உபாகமம் 18:3. முதற்பலன் காணிக்கைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உபாகமம் 18:4. சிறப்பு பொருத்தனைகளில் தேவாலயத்துக்கும் ஆசாரியனுக்கும் உரியதை வேறுபடுத்தி கொள்ள வேண்டும். லேவியராகமம் 27, 21 மற்றும் 28. இறைச்சிக்கான விலங்குகளை அடிக்கும்போது விதிகளின்படி அடிக்க வேண்டும். உபாகமம் 12, 21. அடிக்கப்பட்ட விலங்குகளின் இரத்தத்தை தரையிலே சிந்திவிட வேண்டும். லேவியராகமம் 17, 13. கூட்டிலிருந்து பறவை குஞ்சுகளை பிடிக்கும் பொழுது தாய் பறவையை விட்டுவிட வேண்டும். உபாகமம் 22, 7. உணவுக்காக விலங்கு பரிசோதிக்கப்பட வேண்டும். லேவியராகமம் 11, 2. உணவுக்கான பறவைகளும் பரிசோதிக்கப்பட வேண்டும். உபாகமம் 14, 11. உணவுக்கான வெட்டுக்கிளிகளும் பரிசோதிக்கப்பட வேண்டும். லேவியராகமம் 11, 21. உணவுக்கான மீன்களும் பரிசோதிக்கப்பட வேண்டும். லேவியராகமம் 11, 9. ஆலோசனை சங்கம் மாத பிறப்பை தூய்மைப்படுத்தி ஆண்டுகளையும் காலங்களையும் நாம் கணிக்க வேண்டும். யாத்திராகமம் 12, 2. உபாகமம் 16, 1. இவைகள் எல்லாமே இந்த 153 காரியங்கள் இப்பொழுது இந்த நாளிலே பொருத்தனையின் தொடர்பில், ஆச்சாரங்கள் தொடர்பில், பரிசுத்த ஸ்தலத்துக்கான காணிக்கையின் தொடர்பில், ஓய்வு வருஷத்தின் தொடர்பில், பலி விலங்குகளின் தொடர்பில் செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை நாம் கற்றிருக்கிறோம். நாளைய தினத்தில் அடுத்த பகுதியாக பண்டிகைகளின் தொடர்பில், சமூக கட்டமைப்பின் தொடர்பில், விக்கிரக ஆராதனையின் தொடர்பில், போரின் தொடர்பில், சமுதாய வாழ்வின் தொடர்பில், குடும்பத்தின் தொடர்பில், அதே போல் தண்டனைகள் தொடர்பில், அடிமைகள் தொடர்பில், குற்றத்தின் தொடர்பில் இந்த காரியங்களை நாளைய தினத்தில் செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். அதற்கு அடுத்த நாள் செய்யக்கூடாத வகையான கட்டளைகளை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.